டெட் பட் சிண்ட்ரோம் இது நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. புதுசா இருக்கும் கேட்கும்போது. வாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்துரலாம். டெக்னிக்கலா பார்த்தோம்னா, இது வந்து குளூட்டியல் அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பட்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளூட்டியல் மசில் தான் ஒரு மெயினான ஒரு ரோல் பண்ணிட்டுருக்கு. ஸோ அந்த குளூட்டியல் மசில்ல ஏதாவது நம்னஸ் வந்துச்சுன்னா, அத வந்து குளூட்டியல் அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் வருது? இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கிறது, இல்ல அந்த குளூட்டியல் மசில்க்கு வந்து போதுமான ஆக்டிவிட்டீஸ் இல்லாம இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசனா இருக்கு. சப்போஸ் இது ஒருவேள ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் இப்படி உட்கார்ந்தே இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குளூட்டியல் மசிலோட ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு எப்படி வேலை செய்யணுன்றதே தெரியாம போயிடும். ஸோ இத தொடர்ந்து இடுப்பு வலி வரலாம், லோயர் பேக் பெயின் வரலாம், நீ பெயினும் வரலாம். முக்கியமா பாதிக்கப்படுறது இடுப்பு தான். இடுப்பு ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடும். இன்னொன்னு அந்த குளூட்டியல் மசில்ல பெயின் லைட்டா இருக்கலாம், சோர்னஸ். இன்னொன்னு வந்து நம்னஸும் ஏற்படலாம். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். சரி, இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட்? இத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மைல்டா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அதே மாரி மைல்டா வாக் பண்ணுங்க. வாக்கிங் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்சர்சைஸ். என்ன பொறுத்தவரை வாக்கிங்கும் ஒரு எக்சர்சைஸ் தாங்க. ஸோ பெஸ்ட் எக்சர்சைஸ்ன்னே நான் சொல்லுவேன். ஸோ வாக் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா, பொறுமையா ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் எக்சர்சைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சிவியரா இருக்கு, வலிக்குது, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, அவங்க அறிவுரைப்படி என்ன எக்சர்சைஸ் பண்ணணுமோ, அத நீங்க தாராளமா பண்ணுங்க. ரொம்ப நேரம் இப்ப அதாவது 8 to 9 ஹவர்ஸ் நீங்க ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ற ஆளா இருக்கீங்கன்னா, ஒரு 1 ஹவர் ஒன்ஸாவது எழுந்து ஒரு 1 நிமிஷமோ, 2 நிமிஷமோ நடந்துட்டு வாங்க. ஸோ இது உங்க குளூட்டியல் மசில் வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபியூச்சர்ல இந்த மாரி பிரச்சனை வராம பார்த்துக்கும்.